மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பண்டைய கால உணவுகள் இன்று மீண்டும் மக்களின் அடிப்படை வாழ்க்கையில இடம் பிடிச்சிட்டு வருது. அதுல ஒரு அற்புதமான உணவு தாங்க குதிரைவாலி. இதை இங்கிலீஷ்ல பர்னியாட் மில்லட் அப்படின்னு சொல்லலாம். இது சர்க்கரை நோயாளிகள் முதல் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வரை அனைவருக்குமே இது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுனா அது குதிரைவாலி தாங்க. குதிரைவாலி அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், அதை எப்படி சமைத்து சாப்பிடலாம், யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது என்பதனை பற்றிய முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குதிரைவாலி நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு சிறுதானிய உணவுங்க. இது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளில் இது பயிரிடப்படுது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரில் இதை அழைச்சிட்டு வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதை குதிரைவாலின்னு நம்ம அழைச்சிட்டு வர்றோம். இதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்து இருக்குதுன்னா, 100 கிராம் குதிரைவாலியில் 300 கிலோ கலோரி இருக்குது. புரதம் 6.2 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 6.5 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 65 கிராம் இருக்குது. இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. அதாவது மெதுவாக சர்க்கரையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணவுனா அது இதுதான். கால்சியம் 15 மில்லிகிராம் இருக்குது. இரும்பு சத்து 4 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 280 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் இருக்குது. இது நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னா, சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது இரத்த சர்க்கரையை மெதுவாக அதிகரிக்கும் உணவு. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறது. 2வது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். பசியை குறைச்சி நீண்ட நேரம் பசிக்கிற அந்த உணர்வை கம்மி பண்ணும். 3வது, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. நம்ம குடலில் நுண்ணுயிர்களை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து நம்மளுடைய எலும்பு மற்றும் பற்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இதில் கால்சியம் சத்தும் பாஸ்பரஸும் அதிக அளவில் இருக்குது. கால்சியம் பாஸ்பரஸும் நம்மளுடைய எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த உணவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது. அடுத்து இதய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்குது. கொழுப்பு அளவை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் குளுட்டன் ஃப்ரீ உணவுனா அது குதிரைவாலி தாங்க. குளுட்டன் அலர்ஜி, செலிட்டிக் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இது சிறந்த ஒரு மாற்றாக இருக்கும். குதிரைவாலியை எப்படிலாம் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்னா, இது நம்ம அரிசி போலவே நம்ம வேக வச்சு, நம்ம எப்பவும் சாப்பிட்றோம்ல அரிசி, அதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா உப்புமா, இட்லி, தோசை, கஞ்சி, அடை இப்படின்னு வெரைட்டியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா பால், குதிரைவாலி, ஜாங்கிரி இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு களி மாதிரி கிண்டி நம்ம எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு பால் எல்லாம் இந்த உணவை தவிர்க்கணும்னா சிறுநீரக கற்கள் உள்ளவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் உங்கள் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிடலாம். ஏன்னா இந்த உணவில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எடுத்துக்கிற கூடாது. அதிகமாக சாப்பிட்டா குடல் வீக்கம், வாய்வு தொல்லை வரும். ஸோ அதனால அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. பேலன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய பாரம்பரிய நம்பிக்கை என்னன்னா, விவசாயிகள் வயலுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த குதிரைவாலி கஞ்சியை குடிச்சிட்டு தான் போவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான முழு எனர்ஜியையும் இது கொடுக்குமா. கோடை காலத்தில் முக்கியமாக அவங்க உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதான் இந்த குதிரைவாலி. உடைய பண்டைய காலத்தில் இருந்த இந்த சிறுதானியங்கள் இன்றைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து சத்துக்களையுமே தருகின்றன. குதிரைவாலி ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் இயற்கையான சுவை இது அனைத்தையுமே கொடுக்குது. வாரத்துக்கு குறைந்தது 2லிருந்து 3 முறையாவது குதிரைவாலியை உணவில் சேர்த்துக்கிறங்க. உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி ஆரோக்கியமாக இருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? அப்போ எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.